அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், குளிப்பு கடமையாகிறதுக்கு 5 காரணங்களில் 2வது காரணம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் தொடுதல், அதாவது பெண் உறுப்பில் ஆண் உறுப்பு மறைதல். விந்து வெளிப்படவில்லை என்றாலும் சரியே. அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் ஜுனூபாலியாக குளிப்பு கடமையானவராக இருந்தால் குளித்து துப்புரவாகி விடுங்கள். ஆதாரம் திருக்குர்ஆன் அத்தியாயம் 5 வசனம் 6. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர் இவ்வாறு கூறுகின்றார்கள், விந்து வெளிப்படாவிட்டாலும் உடலுறவிற்கு ஜனாபத் என்று கூறுவது அரபி மொழி வழக்காகும். காரணம், ஒரு ஆண் ஒரு பெண் மூலம் ஜுனூபாலியாக மாறினான் என்று கூறினால் அவன் அவளுடன் உடலுறவு கொண்டான் என்றுதான் அதற்கு பொருள். விந்து வெளிப்பட்டதா இல்லையா என்பது பிரச்சனையே அல்ல. தண்டனை கொடுக்கப்படும் விபச்சாரம் எதுவென்றால் உடலுறவுதான். அதில் விந்து வெளிப்பட்டிருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை என்பதே அறிஞர்களின் ஒருமித்த கருத்து. இன்னொரு ஆதாரம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவன் ஒரு பெண்ணுடைய 4 உறுப்புகளுக்கிடையில் அமர்ந்து அவளை இறுக்கி அணைத்தால் குளிப்பு கடமையாகிவிட்டது, விந்து வெளிப்பட்டாலும் இல்லை என்றாலும். ஆதாரம் முஸ்லிம், அஹ்மத். 4 உறுப்புகள் என்றால் 2 கைகள் 2 கால்கள். இறுக்கி அணைத்தல் என்பது உடல் உறவுக்கு குறியீடாக கூறப்படுகின்றது. சயீத் இப்னுல் முஸையிப் அறிவிக்கின்றார்கள், அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கூறினார்கள், ஒரு விஷயத்தை குறித்து உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன், ஆனால் எனக்கு வெட்கமாக இருக்கின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறினார்கள், வெட்கப்பட வேண்டாம், கேளுங்கள், நான் உங்களின் தாய்தான். அப்போது உடலுறவு கொண்ட பின் விந்து வெளிப்படாதவனை குறித்து கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவ்வாறு கூறினார்கள், ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் சந்தித்தால் குளிப்பது கடமை. ஆதாரம் அஹ்மத், மாலிக். சந்தித்தல் என்றால் ஒன்றை ஒன்றில் நுழைத்தல் ஆகும். அப்போதுதான் குளிப்பது கடமை. அவ்வாறன்றி ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் வெறுமனை தொட்டால் ஆணோ பெண்ணோ குளிக்க வேண்டிய தேவையில்லை. இது 3 காரணத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்ஷா அல்லாஹ்.